பாய், நோம்புக்கு மேல பேசாதீங்க பாய் என்று அடுத்தவோட நோம்பு கேவலப்படுத்துறதெல்லாம் தகுதியே இல்லாத விஷயம். அவங்க நோன்பு வைக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு அடியானுக்கு உள்ள விஷயம். நோம்பாளி பொய் சொல்றான், ஏமாத்துறான், ஃப்ராடு பண்றான், இத பேசுறதுக்காக நோம்புடைய மாசத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லது ஓ நோம்பு பெருசா ஏன் நோம்பு பெருசா என்ற வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்காக நம்ம நோன்பு வச்சுட்டு இருக்கிறோம். ஆண்களா இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் முழு நோம்பு அல்லாஹ் கொடுத்துறான். பெண்களுக்கு சில நாட்கள் அல்லாஹ் விதிவிலக்கு ஆக்கிடுறான். அந்த அளவுக்கு முழு நோம்புக்கு தகுதி படைத்தவர்களாக நாம் வைக்கிறோம் என்று சொன்னால் அந்த நேரத்துல என் வாயிலிருந்து வரக்கூடிய வாசனை கஸ்தூரி வாசனைக்கு சமம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிக்கிறாங்க. அந்த நேரத்துல வயிறெல்லாம் காஞ்சு போய் அப்படியே வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாசனை நம்ம கஷ்டமா இருந்தாலும் அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி கொடுக்கிற மதிப்பு கஸ்தூரியுடைய வாசனைக்கு நோம்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாசனை கஸ்தூரியை விட சிறந்தது. இந்த ஹலூஃபு ஃபமி ஸாயிம் அத்யபு இன்தல்லாஹி மின் ரீல் மிஸ்க், அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியுடைய வாசனையை விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதர்களுக்கு வேண்டுமானால் என்னங்க ஒரு மாதிரியா இருக்குதுங்க, அன்னோக்கு தள்ளிடுங்க என்று பேசலாம். ஆனால் அல்லாஹ்விடத்திலே அவர் அந்த காய்ந்த வயிறோடு டைம் ஆக 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 சாயங்காலம் 4 மணி 5 மணி ஆகும், அப்படி சுருண்டு அப்படியே எப்போடா இஃப்தார் ஆகும் என்ற துடிதுடிக்கக்கூடிய நேரத்துல வாயிலிருந்து வரக்கூடிய வாசனை என்பது கஸ்தூரியை விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சிறந்தது என்று வர்ணிக்கிறார்களே. அப்படிப்பட்ட அந்த வாயை இந்த அளவுக்கு நாம் அழகான முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும், எந்த அளவுக்கு வார்த்தையிலே கண்ணியமான முறையை வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த அளவுக்கு நிதானமாக பேசுவதற்கு நாம் பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாய் என்பது நமக்கு நரகத்தையும் பெற்றுத்தரும், சொர்க்கத்தையும் பெற்றுத்தரும். அந்த வாயை வைத்துக் கொண்டு நன்மையான விஷயங்களை நாம் பேச வேண்டுமே என்ற எண்ணம் அது நோன்புடைய காலத்திலே வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எவர் ஒருவர் பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விடவில்லையோ அவர் உண்ணுவதையும் குடிப்பதையும் விடுவதிலே அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ நோன்பு வச்சுட்டு போய் பேசுறா அது நோன்பு இல்ல, நீ பசித்திருந்தாய் தாகித்திருந்தாய் அந்த பட்டியலுக்குள்ளதான் வரும், நோன்பாளி என்ற பட்டியலுக்குள்ள வராது. எனவே நோன்பாளிங்கிற பட்டியலுக்குள்ள வரணும்னு சொன்னா அந்த நாவு கண்ட்ரோல் ஆக வேண்டும். பேச்சு நல்லதா கெட்டதா, இது பேசலாமா வேண்டாமா, இது அல்லாஹ் பார்க்கிறானே, அல்லாஹ் கவனிக்கிறானே, நம்மை எல்லா நேரங்களிலும் கவனிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அங்கிருந்து அர்ஷிலிருந்து சிம்மாசனத்திலிருந்து நம்மை முழுவதுமாக அரவணைத்துக் கொண்டிருக்கிறானே. அந்த அல்லாஹ்வை ஏமாற்றலாமா, அந்த அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்படலாமா? இஃப்தாருடைய நேரத்தை அப்படியே உட்கார்ந்து துவா செஞ்சா, நோன்பாளியே நீ துவா செஞ்சா உடனடியா நான் ஏத்துக்கிறேன், அது விரைவாக நான் ஏத்துக்கிறேன் என்று வரும்போது அங்க ஒரு பக்கம் உணவு பதார்த்தங்கள், ஒரு பக்கம் அப்படியே துவா, அப்படியே அல்லாஹ்ட்ட கையேந்தி துவா செய்யும் போது